அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஹாஜ்மார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, சில தினங்களாக உம்ராவுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. அதாவது வழக்கம் போல சவுதி அரசாங்கம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் இந்த தேதிக்குள்ளே நம்ம விசாவை நிறுத்துவோம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள். இந்த தடவை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் விசாவை ஸ்லோ பண்ணி அதை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னறிவிப்பு இல்லாமல் நடந்ததுனால நிறைய டிராவல்ஸ்காரங்களுக்கு மிகப்பெரும் ஒரு மன வருத்தத்தையும் சிரமத்தையும் கொடுத்திருக்கின்றது. அதைவிட உம்ராவுக்கு பணம் செலுத்தி உம்ராவுக்கு செல்ல முடியாத நிலைமையில் ஹாஜிமாவுடைய மனநிலையை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கும் சிரமமாக தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பொருந்து கொள்வானாக. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய காபத்துல்லாவை நம்மால் பார்க்க முடியாது. அவனுடைய நாட்டம் நமக்கு வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை, ஒரு மனப்பான்மையை நம்ம உள்ளத்தில் நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் கொண்டு தான் ஆகும் என்கின்ற அந்த முழு நம்பிக்கையை நம்ம உள்ளத்தில் கொண்டு வரணும். நம்ம காசு கொடுத்துட்டோம், நமக்கு விசா வந்து தான் ஆகணுங்கிறது எந்த ஒரு அடிப்படையிலுமே நம்ம சொல்லவே முடியவே முடியாது. ஏன்னா இதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். 2020 கொரோனாவுடைய நேரத்தில் எத்தனையோ ஹாஜிமார்கள் ஃப்ளைட்டில் ஏறி ஜித்தா வரைக்கும் போயிட்டாங்க. அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரிட்டன் அனுப்பப்பட்டுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் நமக்கு கொடுக்கல. நிறைய பேர் எஹராமுடைய நிலையில் அப்படியே சவுதியிலேருந்து ரிட்டன் வந்தாங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்காலேருந்து ரிட்டன் வந்தாங்க. நிறைய பேர் சென்னை ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் போனாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் ஹஜ்ஜி போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குது, நான் மிகப்பெரிய செல்வந்தேன், நான் மிகப்பெரிய அரசியல்வாதி, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சி அதை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு நம்ம செல்ல முடியாது. முதல்ல அல்லாஹுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நம்ம செல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அது அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சில நபர்களை தேர்ந்தெடுத்து உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தான். இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் விசாவை நிறுத்தினதுனால பல டிராவல்ஸ்காரங்களுக்கும் சிரமம் இருக்குது, சில ஹாஜிமார்களுக்கு இந்த சிரமம் இருக்குது. இப்போ இந்த ஹாஜிமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம காசு கொடுத்துருக்கோம், அது இல்லாமல் நம்ம தாவத் சொந்தக்காரங்களுக்கு நம்ம தாவத் கொடுத்தாச்சு, அக்கம் பக்கத்தில் சொல்லியாச்சு, பள்ளிவாசலில் முசாஃபா செஞ்சிட்டோம், இப்போ நம்மளால் உம்ரா செய்ய போக முடியலையேங்கிற அந்த மனக்கவலையில் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய டென்ஷன் ஆகுறாங்க. அது இல்லாமல் சில டிராவல்ஸில் தவறாகவும் நினைக்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே நல்ல முறையில் நடத்தக்கூடிய நிறைய டிராவல்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய ஃப்ராடு செய்யக்கூடிய, தவறுகள் செய்யக்கூடிய, பணத்தை ஏமாற்றி ஓடக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம 4 பேர் நம்ம காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு ட்ராவல்ஸை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து 4 பேர்கிட்ட கேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த ட்ராவல்ஸ் நல்ல ஒரு ட்ராவல்ஸ் சொல்ல போய் தான் நம்ம என்ன செய்யலாம், அந்த நம்ம காசை நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுத்த பிறகு அதில் ஏதாவது சின்ன பிழைகள் நடக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சபூர் செய்யணும். அதாவது ஒரு ட்ராவல்ஸ் இந்த மாதிரி தவறு செய்து 2 ட்ராவல்ஸ் தவறு செய்துன்னா அது தவறு தான். அதாவது முழு தமிழ்நாடு, இந்தியா, உலக லெவலில் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. முன் அறிவிப்பு இல்லாத இந்த விசாவை நிறுத்தினதுனால இவ்வளோ பெரிய சிரமங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இதில் பாதிக்கப்படக்கூடியது யாருங்கன்னா ட்ராவல்ஸ்காரன். ஏன்னா நிறைய காசு நம்ம ரூமுக்கு மக்கால காசு கட்டியாச்சு, மதினாக்கு ரூமுக்கு காசு கட்டிட்டோம், ஏர்லைன்ஸுக்கு காசு கட்டியாச்சு, விசாவுக்கு காசு கட்டியிருக்குது. இப்போ ஏர்லைன்ஸ் காசு ரிட்டர்ன் வருமா வராதங்கிற ஒரு கேள்விக்குறி. அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் மக்கால ரூமுக்கு கட்டின காசு, மதினால ரூமுக்கு கட்டின காசு அது கன்ஃபார்மாக வராது. அது ரிட்டர்ன் தர மாட்டாங்க. ஒரு சில நல்லுள்ளம் கொண்ட ஓனர் இருக்கிறாங்க மக்கால, சவுதி, அவங்க கொடுத்தா மட்டும் உண்டு. அல்லாஹ் நினச்சி அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை மாற்றி கொடுத்தா தான் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் மக்கள் என்னென்னா, நம்ம தாவத் கொடுத்துட்டு உம்ராவுக்கு போக முடியலையே அப்படின்னு சண்டை போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. முதல் விஷயம் நம்ம யோசிச்சுக்கணும், நம்ம ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இது அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம் என்ற ஒரு மனப்பான்மையை உள்ளத்தில் கொண்டு வரணும். அந்த நியத்தை நம்ம கொண்டு வரணும். அத்திமுல் ஹஜ் உல் உம்ரா லில்லா. அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லி தெளிவாக நமக்கு சொல்லுது, ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், அதை முழுமையாக பரிபூர்ணப்படுத்துங்கள், லில்லா, அல்லாஹுக்காக மட்டும் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம பக்கத்தில் முசாஃபா செஞ்சிட்டோம், தாவத் கொடுத்துட்டோம், அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் நாடும் பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்போம், காபத்துல்லாஹ்வை தரிசிப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம சலாம் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஆகையால் ஹாஜிமார்கள், உம்ராவுக்கு பணம் கட்டியவர்கள் யாருமே கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்தெந்த ட்ராவல்ஸில் காசு கட்டியிருக்கீங்களோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அந்தந்த ட்ராவல்ஸ்காரங்க பொறுப்பாக இருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. சில பேருக்கு விசா வராதனால ஃப்ளைட்டும் போயிருச்சு. இப்போ என்னடா நம்ம கூட்டு போவாங்களா, கூட்டு போக மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த ட்ராவல்ஸ்கிட்ட பேசுங்க, முறையிடுங்க. அவங்களும் இதை கவனத்தில் கொண்டு என்ன செய்வாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஹஜ்ஜுக்கு பிறகு போகக்கூடிய குரூப்பில் கூட்டு போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
சில ட்ராவல்ஸ்காரங்க வந்து சில சூழ்ச்சிகளை செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முன்கூட்டி விசா அடிக்க வேண்டியதானே, இப்படி அடிக்க வேண்டியதானே, அப்படி அடிக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு. அப்படிப்பட்ட ட்ராவல்ஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தண்டனை மறுமையில இருக்கும். ஏன்னு கேட்டா, அடுத்தவங்கள உசுப்பேத்தி தூண்டி விட்டு அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்துறது ரொம்ப பெரிய தவறு அது. இந்த மாரி நேரத்தில வந்து என்ன செய்யக்கூடாது, மத்தவங்கள வந்து தூண்டி விட்டு குளிர் காயவே கூடாது. சரிங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த முனாஃபிக்கான வேலைகளை யாருமே செய்யாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ட்ராவல்ஸ்காரங்க இது முக்கியமா இது வந்து பொருந்தும். சரிங்களா? இந்த விஷயம் வந்து முழு உலக லெவல்ல போய்க்கிட்டு இருக்குது. ஒரு ட்ராவல்ஸுக்கோ 2 ட்ராவல்ஸுக்கோ கிடையாது. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் காபத்துல்லா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் எங்களது அல்-பத்ர் 313 ஹஜ் உம்ரா சர்வீஸ் எங்களுடைய இந்த சர்வீஸ் மூலியமாக 23 ஹாஜிமார்களும் இன்ஷா அல்லாஹ் மே 2ஆம் தேதி கிளம்புறாங்க. எங்களுக்கும் விசா வராத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நாங்களும் என்ன செஞ்சோன்னா, எங்களுடைய ஹாஜிமார்களுக்கு சொன்னோம், பாருங்கம்மா விசா வந்தால் இன்ஷா அல்லாஹ் கூட்டு போவோம். இல்லைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் கூட்டு போவோம்னு சொல்லி தான் எல்லாத்துக்கும் நாங்கள் புரிய வச்சோம். மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து இது வேறு லெவலில் இஷ்யூ ஆகி எல்லாத்துக்கும் பரவி போயிட்டுருக்குது. நியூஸ் 7 போன்ற தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் பேட்டியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகையால் எந்த ஹாஜிமாரும் சிரமப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எப்போ வேணாலும் விசா வரும். எப்போ வேணாலும் நம்ம கிளம்பக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் மனசை வந்து தளர விடாதீங்க. தைரியமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக காபத்துல்லாஹ்க்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசித்து உம்ரா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை விரைவில் தந்துள்வானாக. குடும்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், ரவுதாவில் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.